வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி. ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னென்னா, நீங்கள் ஸ்டாண்டிங் செஷன் அது இதுன்னு உங்கள் டேர்ம்ஸில் சொல்கிறீங்க சார், பேங்க் டேர்ம்ஸில் சொல்கிறீங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்டாண்டிங் செஷனாக என்னன்னு முதல்ல விளக்குங்க சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஸ்டாண்டிங் செஷனாக என்னன்ட்டு நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், மேலே வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் அது தனியாக நான் ஸ்டாண்டிங் செஷனுக்கு ஒரு வீடியோ போடல. ஸோ அதனால் அந்த நண்பர் அதை கவனிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்கு தான் ஸ்டாண்டிங் இன்ஸ்டியூட்னா என்னன்றதுக்கு ஒரு வீடியோ இப்போ போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாண்டிங் இன்ஸ்டியூஷனா என்ன, வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய அக்கௌண்ட்டில் இருந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு, ஒரு அக்கௌண்ட்டோ பல அக்கௌண்ட்டுக்கோ நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டை நம்ம பேங்க்குக்கு கொடுக்கணும். அந்த ரிக்வெஸ்ட் கொடுக்கறது தான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது. அதை ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லலாம், ஸ்டாண்டிங் ரிக்வெஸ்ட்னு சொல்லலாம். அதில் எந்த வித தப்பு இல்லை. பேங்க்குக்கு தகுந்த மாதிரி அது பேர் வச்சுருப்பாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் என்ன முக்கியமானதுன்னா, நாம் நேராக போய் அதை மாற்ற தேவையில்ல. மேனுவலாக உட்காந்து ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ அமௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும், இவ்வளோ அமௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா அதே கம்ப்யூட்டரை அந்தந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு அதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். நம்ம யாரையும் அது கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் லெட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், தானாக அதே மாறிடும். ஸோ இது ஒரு நல்ல ஃபெசிலிட்டி, நல்ல வசதி. நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ஞாபகம் வச்சுருக்க தேவையில்லை. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம நேரில் போய் அனுப்பணுன்னோ இல்லை சிஸ்டத்துலேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ உட்காந்து அதாவது செல்லுலேயோ உட்காந்து அதை நம்ம மாற்றணுன்னு அவசியம் இல்லை, அது தானாக மாறும். இதுதான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.